இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 7:26. கண்ணிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிர்களும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த வசனம் இச்சையுள்ள பெண்கள், அதாவது வேசித்தனம் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட சில ஆண்கள் சிக்கிக்கொள்ளுவாங்க, அவங்களுக்கு தான். இங்கே தேவனுக்கு முன்பாய் சற்குணனாய் இருக்கிறவன் இந்த மாதிரி பெண்கள்கிட்ட சிக்கிக்கொள்ள மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. சற்குணம் என்றால் என்ன? நன்னெறி, பணிவு, நல்ல சிந்தனை, கருணை, ஈகை, புன்மை போன்ற நல்ல குணங்கள் சேர்ந்ததான் சற்குணம். ஈகை, புன்மை என்றால் தாராள குணம் கொண்டவர்கள்னு அர்த்தம். நன்றினா நல்ல வாழ்க்கை முறை. அப்போது இத்தனை விஷயம் நமக்குள்ளே அடங்கி இருக்கும்போது மட்டும்தான் தேவனுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த குணங்களில் ஒரு விஷயம் கூட இல்லாததுனால தான் தப்பு பண்ணுறாங்க. தேவன் நம்மளை பூமியில் படைக்கும் போதே எல்லா அறிவையும் கொடுத்து நிரப்பி தான் நம்மளை படைக்கிறாரு. ஆனால் மனுஷர்கள் வாழ வாழ தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்டை நமக்குள்ளே இருந்து விலக்கிடுறோம். இப்படி நம்ம விலகி போகிறதுக்கு காரணம் தேவனை நம்ம நினைக்கிறது இல்லை. தேவன் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தப்பு செஞ்சால் தேவன் தண்டிப்பாருன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். தப்பு பண்ணுற ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இது தப்புன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியலன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். பொதுவாகவே பரிசுத்த ஆவியானவரை சில பேர் நினைக்கிறதில்ல. ஏசப்பா எப்படி பிதாவின் குமாரனோ அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவின் குமாரன் தான். அப்போ ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனை இருக்கும்போது வாழ்க்கை தவறி போக மாட்டாங்க. ஆமேன்.